நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3 மூன்றாம் பதிகத்தின் 4ஆம் பாசுரத்தில் ஈசன் வானவர்க்கு என்பன் என்றாலது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறையொன்றும் இல்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று பாடுகிறார். அவனை நித்தியசூரிகளுக்கு நிர்வாககன் என்று கூறினேன். ஆனால் அவ்விதம் வானவர்க்கு ஈசன் என்று உரைத்தால் அது திருவேங்கடமுடையானுக்கு ஏற்றமளிக்குமோ என்கிறார். நித்திய விபூதி லீலா விபூதி ஆகிய இரண்டையுமே உடையவன் எம்பெருமான். பரமபதத்தில் உள்ள இருப்பு மற்ற அனைத்தை காட்டிலும் ஏற்றம்தான். இங்கு உள்ளவர்கள் பரமபதத்தையோ நித்தியசூரிநாதனையோ காணும் பாக்கியம் இன்னும் பெறவில்லையே. ஆனால் அந்த பரமபதநாதனை காட்டிலும் எளிமை வாய்ந்த தோற்றத்துடன் அவனே திருவேங்கடமுடையானாக இங்கு வந்து நிற்பதை கண்டுவிட்டனர். பின்பு பரமபதத்தில் உள்ள நிலை பற்றி உரைப்பது ஏற்றம் தருமோ என்கிறார். இதனை கேட்ட சிலர், சரி, அது ஏற்றம் இல்லை என்றால் பின் எதை திருவேங்கடமுடையானுக்கு ஏற்றமாக நீர் நினைக்கிறீர் என்றிட உடனே ஆழ்வார், நான் இதுவரை மனித உருவில் இருந்தேனே ஒழிய ஒரு விலங்கினத்தைப் போல எந்த வேற்றுமையும் அறியாமலன்றோ இருந்தேன். நன்மை செய்தவருக்கெல்லாம் தீமையே செய்து வந்தேன். இப்படி கடை கெட்டவனும் குணபூர்த்தியற்றவனுமான என் விஷயத்திலே எல்லையற்ற பாசத்தை எம்பெருமான் வைத்துள்ளான். பெரிய பிராட்டியாருடன் சேர்ந்துள்ள போது அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுமோ அதே போல என்னுடனும் இதயபூர்வமாக வந்து கலந்ததால் உண்டான எல்லையற்ற தேஜஸ் நிறைந்த திருமேனியுடன் உள்ள திருவேங்கடமுடையானுக்கு நான் உரைப்பதெல்லாம் ஒரு பெருமை சேர்க்குமோ என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.